என்னத்தான் உன்னை எண்ணித்தான் ஊடல் மின்னத்தான் வேதனை பின்னத்தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இன்னைக்கு மூவியை பற்றி என்ன 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 பார்க்க என்ன மூவி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து மூவி பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கோம் தொடர்ந்து வரேன். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, யார் யாருக்கு என்ன மாதிரியான மூவிஸ்லாம் பிடிக்கும், அவங்களுக்கு பிடிச்ச ஒரு டாப் 5 மூவிஸ், அதுக்கப்புறம் அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் பிடிக்கும், என்ன மாதிரி இருந்தால் ஒரு மூவியை நாங்கள் பிடிச்சிருக்குன்னு யோசிப்போம், இல்லை இது பிடிக்கல அப்படின்னு நாங்கள் இதில் டிசைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே மாஸ் உண்மையிலே யூடியூப் ஓகே வயசில் பெரிய சார் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. உலக சினிமா பார்த்துருப்பீங்க நீங்கள்? இல்லை நான் இல்லை சாந்தர் ஸ்டார்ட் பண்ணல. சரி இன்னைக்கு மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். சாந்தர் பேசுவாங்க. நீங்கள் தான் டெக்னிக்கலி எல்லாம் தெரிஞ்சவங்க. கடைசியா சரி பேசுகிறோம். என்றைக்குமே வந்து மூவிஸில் வந்து நம்ம பார்த்தோம்னா ஆண்டவர் இல்லாமல் நம்ம வந்து மூவிஸை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ஸோ வந்து ஆண்டவரோட எல்லா படத்தையுமே நம்ம வந்து பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம். ஆனால் பர்டிகுலராக டாப் 5ங்கிறதுனால பெஸ்ட் மூவி அஞ்செல்லாம் ஆண்டவர் மூவி இல்லை 5வது ஓரானா மட்டும் ஆண்டவரோடது. அதுவே பெஸ்டானது வந்து பிளேயர் சொல்லி போடுறோம். பிள்ளையார் சொல்லி போடுறதுக்கு வந்து லெட்ஸ் ஸ்டார்ட் வித் உத்தம வில்லன். உத்தம வில்லன் வந்து ஒரு உண்மையிலேயே ஆண்டவருக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு இது உண்டு, இந்த மரணத்தை வெல்றது அந்த கான்செப்ட் மேல ஒரு லவ் உண்டு ஆண்டவருக்கு. அதுல வந்து இந்த தக் லைஃப் அமர்ஹே அந்த மாதிரி தலைவன் இருக்கிறான், அந்த அந்த இதெல்லாம் வச்சு நிறைய அந்த கான்செப்ட் வச்சு நிறைய விளையாட்டுருக்காரு. ஈவன் விக்ரம் கூட அந்த மாதிரி ஒரு சாவை வெல்றவன் கதை தான். ஆனா அது வந்து பர்ஃபெக்டா அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து நம்மளுடைய உத்தம வில்லன் தான். சின்ன சின்ன இடத்துலயும் வந்து நல்லா ஸ்க்ரீன் பிளே அதெல்லாம் நல்லா இருக்கும். அதுலயும் எக்ஸ்பெஷலி வந்து இந்த கோடம்பாக்கத்துக்கு நீங்க யாருன்னு காமிக்கணும் அப்படின்னு சொல்ற சீன்லாம் வந்து அப்படியே சில்லரிய சிதற விடுற மூவி. ஸோ இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபேவரட் மூவி, உத்தம வில்லன். எனக்கு வந்து முதல் மூவினா அதெல்லாம் கிளாஸ்ல டென்ஷன் டைம் எடுத்துக்கிறேன். நிறைய மூவி இருக்கு. அதுல வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்ற ஒரு மூவி வந்து ரொம்ப நல்ல மூவி. பழசா புதுசா? அது பழசா புதுசான்னு தெரில, அது ரொம்ப புதுசு இல்லை பழசும் இல்லை. அதுல வந்து ஒரு 4 கதைக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப நாள் முன்னாடி பார்த்தது, சரியா தெரில. அதில் வந்து மணிகண்டன் கேரக்டரில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி இருக்கும்னா, இப்போ வந்து இது எதுக்கு பண்ணுறோம், தேவையில்லாததான் பண்ணாதீங்க, அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். நம்ம மேலே ஏதாவது எக்ஸ்ட்ரா தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஏதோ இருக்கும். ஆனால் நம்ம வந்து வாழ்ற அளவுக்கு பண்ண ரசிக்கிற அளவுக்குலாம் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுல வந்து அவன் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே பண்ணிக்கிட்டே இருப்பான் அதை. ஆனா லாஸ்ட் தான் அவன் வந்து ஒரு கட்டத்துல உணர்வான், அந்த மாதிரி ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு கதை என்னன்னா, இன்னொரு கதையில ஆக்சுவலா என்னன்னா, ஒரு மெயின் கேரக்டர் இருக்கு, எல்லாரோட கிளாஸோட இருக்கிற ஒரு 4 கேரக்டர். அதாவது மணிகண்டன் கேரக்டர் என்ன மாதிரி இருக்குன்னா, அவன் லைஃப் வந்து என்ன வேணுமோ அது பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி. அப்பாட்ட கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிற இன்னொரு கேரக்டர், அடுத்து சினிமா எடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிற இன்னொரு கேரக்டர். இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஜஸ்ட் அந்த ஒரு மரணம் அவங்க லைஃப்ல இருக்கிற ஃபிளாஸை அவங்களுக்கு எப்படி எல்லாத்தையுமே பந்தா பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தன். இவன் எல்லாருமே அந்த லைஃப் வந்து சிம்பிளா இப்படி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது. எங்கேயோ அந்த படத்துல வர டைலாக் வரும்ல, எங்கேயோ வர்ற காத்து வந்து நம்மளுக்கு சுவாசிக்கிற காத்தா மாறிடுற மாதிரி ஏதோ ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆகுறது அவங்க லைஃப்ல என்ன சேஞ்சஸ் கொண்டு வருது, அவங்க அந்த லைஃப்ல இருந்து என்ன கத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு படம். சூப்பர் படம். நானும் நினைச்சிருந்தேன் சொல்லணும் அப்படின்னு. சில நேரத்தில் சில மனிதர்கள். ஓகே, அதுக்கு அதே மாதிரியான இன்னொரு மூவி காதலும் கடந்து போகும் அப்படின்னா கேட்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு
லவ் ஸ்டோரி அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக 2 பேருமே அதை லவ்வாக கன்வே பண்ணிக்கிட்டாங்களா, அதை லவ்வாகவே அவங்களுக்குள்ள இது பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு யோசிச்சோன்னா அந்த மாதிரியான சீன்ஸ் இருக்காது. ஆனால் மூவி ஃபுல்லாக லவ் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு இவன்ட்ட நிறைய ஃப்ளாஸோடு இருக்கக்கூடிய ஒரு மெயின் கேரக்டர் தான். அவன் பண்ணுற எல்லாமே எப்படியாவது ஒரு டாஸ்மார்க் வச்சுட்டா நம்ம லைஃப்பில் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறவன், ஏதாவது தப்பு பண்ணாலும் எப்படியாவது நம்ம வந்து செட்டில் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தன், வீட்டில் இருந்து நம்ம வந்து முன்னேறதுக்காக வெளியில் போய் வீட்டை தாண்டி நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம வந்து ஒரு வேலை செஞ்சு நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஃபீமேல் லீட். இவங்க 2 பேருமே மீட் பண்ணதுக்கப்புறம் அவங்க எப்படி சேர்றாங்களா சேரலையா, அவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி, அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு இதுலேயே அந்த மூவியை ஃபுல்லாக கொண்டு போகிறது. ஆக்சுவலாக பொதுவாகவே ஃப்ளாஸோடு இருக்கிற ஹீரோஸையும் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு லவ்வையும் நம்ம ஃபீலிங்ஸோட கனெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னாலே பொதுவாக எனக்கு மேக்ஸிமம் மூவிஸ் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரியான படம் எல்லாமே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இப்போ லவ் ஸ்டோரி தனியாக இருக்கும், அதே நேரத்தில் இந்த விஜய் சேதுபதி வந்து ஒரு அடியாளா அந்த மாதிரி இருப்பான். அதுவும் வந்து சொல்லியிருப்பாங்க, மற்ற படத்துல மாதிரி வந்து இருக்காது. அடியாள்னா வந்து ஏதோ பெரிய கெத்து காட்டுறது, போற வரவங்களை அடிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் நிறைய படத்துல காமிப்பாங்க. லூசர் கேரக்டர். ஆனா இதுல வந்து அப்படி இருக்காது. இவனையே வந்து ஜிம்ல போட்டு 4 அடி போட்டு வெளியில் நினைப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த அடியாளுக்கு என்னென்ன கஷ்டம்லாம் வரும் அப்படின்ற மாதிரிலாம் காமிப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அது கொஞ்சம் வேற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி லாஸ்ட் முடியும் போது அங்கேயும் மணிகண்டன் வர்றாரு. அங்கே மணிகண்டன் வந்துட்டு கடைசி அவன் திங்க் கரெக்டாக ஒரு டைம்ல மணிகண்டன் வந்து நெக்ஸ்ட் விஜய் சேதுபதி ஆகணும். அந்த டைம்ல அவங்களுக்கு இடையில இருக்கிற கான்வர்சேஷன் கரெக்டாக அவன் வந்து மணிகண்டன் வந்து அடுத்த விஜய் சேதுபதி ஆகக்கூடாது அப்படின்னு திங்க் பண்ற விஷயம். இதெல்லாம் மூவி வந்து அந்த கேரக்டர் வந்து எங்க இருந்து டாஸ்மார்க் வச்சா நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சதுல இருந்து இல்லை இது பார்த்து வந்து இது இல்லை, அந்த அந்த ஃபீமேல் கேரக்டர் வந்ததுக்கப்புறம் அவள் வந்து படுற ஸ்ட்ரகிள்லாம் பார்க்குறான். நம்ம வந்து கரெக்டாக இப்படி முன்னாடி போயிடணும் அப்படிங்கிறது ஸ்ட்ரகிள்லாம் பார்க்குறான். அவன் லைஃப் வந்து இல்லை லைஃப் இது இல்லை அப்படின்ற ஒரு தாட் வந்து அவனுக்கு வந்து அவனை கைட் பண்ணுற ஒரு விஷயம். இது எல்லாமே கரெக்டாக இருக்கும். அந்த மூவி வந்து எங்கே இது பண்ணுது அப்படிங்கிறது ஒரு ரவுடி மாசா மட்டுமே நம்ம பார்த்து இல்லாட்டி மாசா பார்த்துருப்போம், அப்படி இல்லாட்டி வந்து ஒரு 2 சீனில் அடி வாங்கிட்டு போகிற மாதிரி பார்த்துருப்போம். அந்த அடி வாங்குறவனுக்கு என்ன லைஃப் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகா நம்மகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு படம் இருக்கு. அருமை அருமை. அடுத்து சரண், உங்களுடைய ஃபேவரட் மூவி? இந்த மாதிரி படம் தான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு படம் மனசில் வர மாட்டேங்குது. நிறைய நான் வந்து எப்படி சொன்னேன், படம் பார்க்கணும் வந்து அந்த மாதிரி கனெக்ட் ஆகுறது ஓகே, அந்த ஒரு மூடுக்கு ஏற்ற மாதிரி தான், அது ரிலாக்ஸிங் மைண்ட் செட்டுக்கு தான் மோஸ்ட்லி பார்ப்பேன். இந்த டைம் போனால் அதுக்கேற்ற மாதிரி தான் பார்ப்பேன். அல்லாட்டி கொஞ்சம் சில டைம் நிறைய பேருக்கு பிடிக்காத படம் வந்து எனக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போது அது மூவி ஒரு ஆமைன்னு சொல்லி ஒரு மூவி உண்டு, அது ஆமைன்னு சொல்லிட்டு ஜோஸ் பிள்ளைசேரியோட, அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு மேக்கிங். அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும், நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆமை எல்லாம் நடிச்சது, அதோட மேக்கிங் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். அதில் சின்ன டெக்னிக்கலாக தெரியாது, விஷுவலாக அது உள்ளது, ஸ்டோரி அதில் പറയുന്നത് அதெல்லாம் வந்து கொஞ்சம். இந்த ஆண்ட்ரியாவோட அந்த படமா? ஆண்ட்ரியா இல்லை, அதில் மியூசிக் எல்லாம், அதில் என்னன்னா மியூசிக் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு. என்னன்னா எப்படி சொன்னேன், அந்த மாதிரி என்னடா அது ஒரு டிஃப்ரெண்டான மியூசிக், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதுவும் இல்லாமல் சும்மா ஃபீல்ஸ் குட் மூவியா? ஃபீல்ஸ் குட், ஆமாம் ஃபீல்ஸ் குட் மாதிரி ஒரு சிம்பிளாக பிளைனான கதை தான். பட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், டிஃப்ரெண்டான மேக்கிங். ஒரு தீபு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு ஸ்தலம், அங்கே உள்ள ஆளுங்களோட லேண்ட்ஸ்கேப்பாகவும் வித்தியாசமான ஒரு மியூசிக்கலாகவும் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் நம்மளோட கனெக்ட் ஆகும் சேர்ச்சா கனெக்ட் ஆகும் தெரியாது, பட் இமோஷனலாக கொஞ்சம் இது உண்டு, ஒரு லவ் ஸ்டோரி உண்டு அதில். இந்த மாதிரி அதுதான் இப்போ டக்குன்னு ஞாபகம் வருது. அருமை அருமை. அடுத்து வந்து திரும்ப சாலினியே ஒரு அடுத்த திரும்ப ஓகே ஃபீல் குட் மூவியாகவே போயிட்டு இருக்கிறனால அதிலே கண்டு சில்லுக்க பிட்டு வச்சாலும் பிட்டு பேப்பர் பார்த்துட்டு அந்த
லைஃப் கேரக்டர் வெளியில அடுத்து வந்து வேற பிடிச்ச படம் என்னன்னா சில்லு கருப்பட்டி அப்படின்னு படம்னா ஒரு 4 பார்ட் ஸ்மால் பார்ட்டான ஒரு இதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு படம் வந்துருப்பாங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து அதில் வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு அண்டு 4th லவ் ஸ்டோரி வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு குட்டி பையன் அவன் வந்து என்ன சொல்கிறது, அவங்க அதாவது அந்த பசங்க ஏரியாவில் இருக்கிற பசங்கள்லாம் சேர்த்து குப்பையில் இருக்கிற சம்திங்கை எடுத்து அதை விற்று ஒரு குட்டி அமௌண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு பையனுக்கும், ஒரு வைர மோதிரமே ஒரு சாதாரணமான விஷயந்தான் அப்படின்னு நினைக்கிற ஃபேமிலியில் இருக்கிற ஒரு குட்டி பொண்ணுக்கும், கடைசி வரை 2 பேருமே டேரெக்டாக பார்த்துருப்பாங்கன்னா ஒரு வாட்டி பார்த்துருப்பாங்க, எதுவும் வாய்ஸ் கூட பேசிக்க கூட மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு இடையில சின்னதாக ஒரு பாசம், ஒரு லவ் கிரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டோரி. ரிலேட்டபிள் இன்னும் அந்த லெவலுக்கு போகல. ஆக்சுவலாக அது அந்த மாதிரியான ஒரு விஷயம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு சின்ன ஹாப்பினஸ் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு இது. அதுக்கடுத்து ரெண்டாவது ஸ்டோரி வந்து அப்படி போனோம்னா ஒரு யங்ஸ்டர் ஒரு சும்மா நம்மள மாதிரி ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டென்ட் கிரியேட் பண்ணி பொலிட்டிக்ஸ் பேசிகிட்டு இருக்கிற ஒரு யங்ஸ்டர், அவன் அதை மீமாக போட்டுட்டு இருக்கிற ஒருத்தன், அவனோட ஒரு ஃபேன் கேர்ள், அதாவது அந்த மீம்ஸ்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணு. இவங்க 2 பேரும் மீட் பண்ணி அவங்களுக்குள்ள இடையில இருக்கிற ஒரு லவ். அதில் இவனோட கேரக்டருமே ரொம்ப நல்லா டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணோட கேரக்டர் பார்த்தோன்னா ஒரு காக்காவுக்கு ஹெல்ப் பண்ணி காக்கா வந்து அவங்க அந்த பொண்ணு மேலே ரொம்ப லவ் வச்சுருக்கிற மாதிரி அந்த கேரக்டர், அந்த மெயின் ஹீரோ கேரக்டர் வந்து திங்க் பண்ணுறது எவ்வளோ இருக்குன்னா, எப்படியாவது அந்த காக்காவோட லவ்வை நான் பீட் பண்ணணும், அந்த அளவுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறது. ஆக்சுவலாக சாதாரணமாக தெரிகிற ஒரு இதை வந்து அவன் வந்து ஒரு கோலாக வச்சுட்டு அதுவே நமக்கு ஒரு பெரிய கோல் மாதிரி கன்வே பண்ணுற இதில் வந்து கரெக்டாக இருந்ததுனால அந்த மாதிரியான விஷயம் பிடிக்கும். அப்படி லாஸ்ட் இதில் ஒரு 2 ஒரு வயசான தாத்தா பாட்டி இவங்களுக்கு இடையில இருக்கிற ஒரு லவ் ஸ்டோரி இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த படத்தை பார்க்கும்போதே இன்னும் நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஒரு ஃபீல் ஆக்சுவலாக எனக்கு பிடிச்ச ஒரு படம் இருக்கு. சொல்லுங்க. கமால் பிடிச்சது பாஷா. இந்த கேங்ஸ்டர். பாஷா வந்து நான் வந்து டிவிடி எல்லாம் போட்டு பார்த்தேன். டக்குன்னு ஃப்ளோவில் இல்ல நார்மலா பல வருஷத்துக்கு எடுத்து லீகலா டிவிடி வாங்கி அங்க ஒரிஜினலா கிடைச்சது. ஃப்ரெண்ட் மாத்தி கொடுத்தாங்க. சிடில போட்டு தானே முன்னாடி அந்த காலத்துல ஃப்ரெண்ட் டிவிடி மாத்தி கொடுத்துறாங்க. லீகல் எல்லாமே லீகல். அப்போ தமிழ்ல நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், 4-5 வாட்டி பார்த்துருக்கேன். அது ரொம்ப பிடிக்கும். கேடிவி ஏன் பாஷா படத்துல என்ன பிடிக்கும்? பாஷா படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினி என்ன ஃப்ரெண்டுக்காண்டி ஒரு கேங்ஸ்டரா மாறி ஃப்ரெண்ட்ஷிப். அந்த படத்துல அந்த எல்லாரும் கேங்ஸ்டரை பார்த்துருக்காங்க, ஆனா நீங்க ஒரு கோர்ல இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்துருக்கீங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சீன்னா ஒரு அமைதியா நடப்பாங்களா, டக்குன்னு அவனுக்கு ஒரு பாஸ்ட் இருக்கு அப்படின்னு வரும்போது ஒரு கூஸ் பம்ப் ஃபீலிங் வரும். அது வந்து ஒரு நல்ல காலேஜ்ல ஐயா என் பேரு மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு பாஷா, அதே மாதிரி அவன் கெட்டிட்டு வந்து அடிக்கும்போது அதெல்லாம் ஃபீலிங்ஸ் ஆடி கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் மாதிரி அதான் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. ஓகே, ஃபீல் குட்ல இருந்து அடுத்து இதுக்கு போயிருக்கீங்க. இப்போ அந்த அரசா அடுத்து வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும். என்ன பிடிக்கும் அப்படின்னா பாகுபலி, அந்த படம் பிடிக்கும். பாகுபலி 1 or 2? ரெண்டும் ஒன்று தானே. பாகுபலி அதுல வந்து எனக்கு இந்த மாதிரி கதை வந்து பிடிக்கும். இந்த மாதிரி ஓல்டு ட்ரெடிஷன் அந்த மாதிரியான கதை வந்து பிடிக்கும். அதுல வந்து கொஞ்சம் நல்லா பிரம்மாண்டமா அதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அப்புறம் வந்து அந்த வார் சீனு அதெல்லாம் ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் தான் நினைக்கிறேன் படத்துல. இது தியேட்டர்ல பொன்னியின் செல்வன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொன்னியின் செல்வன் படம் கிடையாது. இல்ல ஆடிங் டு திஸ் என்ன சொல்லுவாங்க தமிழ்ல தெரியல, தீரன் மலையாளத்துல நம்மளோட ராம்சரனோட இனி ஒரு மாவீரன். மாவீரன் ஆக்சுவலா ராஜமௌலி ஒரு எக்ஸ்பர்ட்டான ஆள் இந்த மாதிரி ஹிஸ்டரி மேக் பண்ணதில்ல, நிறைய ஆளுங்களை வச்சு ஷூட் பண்ணது. இப்ப ஃபேண்டசி
அது ஓகே வச்சு. அதான் இந்த படத்துலயே ஒரு கிளைமேக்ஸ் வந்து போயிருவாங்க. இதுல வந்து தென்னை மரத்துல தாவி போகுது, அது மட்டும் இல்லைன்னா படம் வந்து நல்லா இருக்கும். அதை மட்டும் கட் பண்ணிடலாம், அதுக்கு மேல வேற ஏதாவது வச்சு. ஓகே, இப்போ இந்த ஃபைட்டிங் அந்த மாதிரி போறதுனால ஹிந்தி பக்கம் வந்து நம்ம ஒரு அருமையான, நமக்கு வந்து இங்க மிஸ்கின் இருக்கிற மாதிரி ஹிந்தியில நம்முடைய அனுராக் கஷ்யப் உடைய அனிமல் தான். அனிமல் அனுராக் கஷ்யப்ல அனிமல் வந்து சந்திப்பாங்க. நம்மளுடைய கேங்ஸ் ஆஃப் வாசிப்போர் சீரீஸ் தான் நம்ம வந்து அடுத்த ரெண்டு படமுமே வந்து தரமான படம். அதுல இந்த சைடும் இருக்கும், ஃபுல் கேங்ஸ்டர் வில்லன்ஸ் அதுவும் இருக்கும். ஆனா அதுல என்ன பெஸ்ட் திங்னா, சும்மா அதே மாதிரி அந்த கேங்ஸ்டர் ஃபுல் ரக்கட் அந்த மாதிரி காமிக்க மாட்டாங்க. நிறைய இடத்துல வந்து ஒரு கேங்ஸ்டர் வந்து அன்றாட வாழ்வுல நடக்கிற அந்த காமெடி எலமெண்ட்டும் இருக்கும், ஒரு எவ்ரிடே எலமெண்ட்டும் இருக்கும். ஒருத்தனை சுட போவான், ஆனா பேக் ஃபயர் ஆகி கையில படும். அடுத்து திரும்ப வந்து ஒரு கேரக்டர் இருக்கும், இன்னொரு கேரக்டர் அசாசினேட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த சைடு கால் பேசிட்டு இருப்பான், அந்த சைடு கால் பேசிட்டு இருப்பான். திரும்ப அவன் காய்கறி வாங்கிட்டு இருப்பான், என்ன காய்கறி வாங்கிட்டு இருக்கான்ற மாதிரி பேசுவாங்க. அவன் வந்து ஏதோ மெலன் வாங்குறான், அந்த மாதிரி இருக்கும். பம்கின் அதை வாங்குறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். பம்கின்ல அவன் என்ன செய்ய முடியும், என்ன சாப்பாடு செய்ய முடியும், அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. திடீர்னு இந்த சைடு கத்திக்கிட்டு இருப்பாங்க, பின்னாடி பார்த்தா அவன் வருவான், டக்குன்னு சுடுவாங்க. ஏதோ ஒரு பதட்டத்திலே ஒரு ஒரு கேங்ஸ்டர் சும்மா ஒருத்தன்ட்ட வந்து ஒரு கேங்ஸ்டர் வேலையை கொடுத்தா எப்படி இருக்கும், ஒரு ரியலிஸ்டிக்கா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னொருத்தர் சுட வருவான், சுடும்போது மிஸ் ஆயிரும், திரும்ப அவனை கட்டையை எடுத்துட்டு துரத்திட்டு போவான். அந்த மாதிரி அந்த எலமெண்ட்ஸும் இருக்கும். பட் அதே நேரத்துல அந்த கோரு ஃபைட் அந்த ஓவரால் நரேஷனும் அப்படியே நல்லா மாசா கேங்ஸ்டர் அந்த மாதிரி ஜஸ்ட் சும்மா நான் ஒரு 4 ஷாட்டை காமிக்கிறேன் அந்த மாதிரி இல்லை. அதே மாதிரி 2 செஞ்சுரி 3 அந்த ஒரு ஜென்ரேஷனாவும் சொல்லுவாங்க, தாத்தால ஆரம்பிச்சு கதைய பேர அந்த லெவலுக்கு போகும். ஆனா எங்கேயுமே லேக் இருக்கு. ஆக்சுவலா தான் அந்த ஒரு வேர்ல்டு உண்டല്ലോ, அது நமக்கு புரியும், அங்க இந்த மாதிரி திங்ஸ் நடக்கலாம், நமக்கு அவுட் ஆஃப் இதா தோணாது. அந்த வேர்ல்ட் பில்டிங் நல்லா இருக்கும், கேரக்டர் பில்டிங்குமே அதுல நல்லா இருக்கும். நம்மட டெஃபினட் ஃபைசல் தானே, நான் வந்து சொல்றேன் சுல்தான் பாப்கா அது ஃபைசல் கான். அயால வந்துட்டு ஒரு சாதாரண மனுஷனா தான் இருப்பாரு, ஒண்ணுமே இல்லாம இருக்கும். ஆல்மோஸ்ட் அது நம்ம காட்ஃபாதரோட பேரலல் பார்க்கலாம். சும்மா ஒருத்தர் நார்மலா தான் இருப்படா. மத்த அவன் அண்ணனை மத்த அப்பா அவங்க எல்லாம் தான் பெரிய ஆளுங்களா இருக்கும், இவனை வந்து மதிக்கவே மாட்டாங்க. இவங்க இறந்ததுக்கு அடுத்து இவனோட கேரக்டர் அப்படியே கஞ்சா அடிச்சுமா சுத்திட்டு தான் இருப்பான். அவனுக்கு லவ் இருக்கும். நம்ம காலா படத்துல அந்த காலா படத்துல இந்த பொண்ணா வரும்ல கண்ணம்மா, இது ஹீமா குரேஷி, அவங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்களோட லவ் ஸ்டோரி கொஞ்சம் நல்லா இருக்கும், டிஃபரெண்டான சாங்ஸுமே ஆக்சுவலா அண்டர் ரேட்டட், எல்லாமே சூப்பர் சாங்ஸா இருக்கும். அவனோட கேரக்டர் தான் கொஞ்சம் நல்லா, அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, இந்த படம் பார்க்கும்போது இன்னொரு கேங்ஸ்டர் படம், கேங்ஸ்டர் மாதிரி தான் இருக்கும். இது கருட கவன அந்த மாதிரி, அது ஒரு படம். அது அதுலேயும் வந்து ஒரு கேரக்டரு, அந்த கேரக்டரை நல்லா பில்டு பண்ணி ஒரு பெரிய ஆளாக்கி லாஸ்ட்டு அவங்க வந்து அவனை கொன்றுவாங்கன்னு நினைக்கிறேன். 2 பேரும் ஃப்ரெண்டு. இல்ல எனக்கு தெரியல, இது ரொம்ப நாள் முன்னாடி பார்த்தது. அதுல வந்து ராஜ் செட்டி அவன் யாராவது கொல்றானோ அவனோட செருப்பை வந்து அவன் மாட்டிப்பான். அவன் வந்து நல்லா ஆக்ட் பண்ணான் அந்த இடத்துல. இந்த ஒரு டான்ஸ்லாம் ஒரு சாங்ஸும் சாங்ஸ் டெமனின் மீன் ஒரு சாங். அந்த சாங் ஓகே. அடுத்து வேர்ல்ட் பில்டிங் படம் கரெக்டா இல்ல, அங்கதான் ட்விஸ்ட். ஆக்சுவலாக இந்த படம் பேர் வந்து பைரி. ஆக்சுவலாக ஹீரோ டேரக்டர் யாரோட நேம்னே தெரியல, எல்லாருமே ஆக்சுவலாக அதில் வந்து புதுசு. ஆனால் எனக்கு வந்து பொதுவாக ஹீரோ கேரக்டர் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு மொரடனை வச்சு எழுதுறது வந்து கொஞ்சம் ஈஸியோ அப்படின்னு தரும். ஒரு மொரடனா அவனுக்கு வந்து பிரச்சனையை கிரியேட் பண்ணிடலாம், அவன் அதில் என்ன பண்ணுறான்